نحمده صلى على رسول الكريم يا صلوات عليكم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم واصدق الصادقين ووصينا الانسان بوالديه احسانا صدق الله العظيم. நண்பர்களே, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாம் இன்னும் 2 மாதம் நீண்ட ஒரு பிரிவு இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். மீண்டும் இதே மதரசால் நம்ம நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டணும். அல்லாஹ்வுடைய அல்லா நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. அன்பர்களே, அப்ப நாம போகும்போது இந்த மாதிரி பயணம் செல்லக்கூடியவர் வசியத்து செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்கு. வசியத்துன்னு சொன்னா அவங்களுக்கு போகும்போது ஒரு பிரிவு உபசாரம் சொல்லிட்டு போறது, பெரியவங்க சொல்லிட்டு போறது. அது மாதிரி நம்ம சின்ன செய்யறது கேட்டு போறது. தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு போகும்போது தாய் தந்தையை செய்வாங்க, வசியை செய்யறமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஹஜ்ஜுக்கு போறவங்க வசியை சொல்லி போறாங்களோ அது மாதிரி இங்க ஒரு வசியை சேரும். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன் சொல்ல அல்லாஹ் ஒரு வசியை செய்யறான். வசியத்தை எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்வுல வசியை செய்யறான். அல்லாஹ் நம்மளுடைய பிரிஞ்சே போக மாட்டான். உலகத்துல எது நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் யாரும் பிரிய மாட்டா. அல்லாஹ் நம்மளோட பிரியவே மாட்டான். ईमान भी जाता रहे जब हालत कुफरा क्या तुझसे जुदा होता कभी जो तेरा खुदा है. எல்லாம் பிரிஞ்சு போயிடும் நம்மளை விட்டு. ஏன் ஒருத்தர் குஃப்ர் செய்யும்போது அவன் கல்வி விட்டு ஈமான் கூட பிரிஞ்சு போயிடும். அத்தா பிரிஞ்சு போயிடும், அம்மா பிரிஞ்சு போயிடும், எல்லாம் பிரிஞ்சு போயிடும். கல்வில ஈமான் இருக்கும். குஃப்ருடைய நிலையில ஈமானும் பிரிஞ்சு போயிடும். ஆனா அல்லாஹ் பிரிய மாட்டான்ட்டான். ஒருத்தன் காபிரா போனாலும் அல்லாஹ் அவன்ட்டு பிரிய மாட்டான்ட்டான். மூமினா இருந்தாலும் முஸ்லிக்கா இருந்தாலும் யாரை விட்டா அல்லாஹ் பிரிய மாட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ் பிரியாத அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை விட்டு பிரியவே பிரியாத அல்லாஹ் நம்ம மேல உண்டான பிரியத்தின் காரணமா வசதி செய்யறான். பிரிவதற்காக வசதி செய்யல, நம்ம மேல பிரியத்தினால வசதி செய்யறான். அதை என்ன வசதி செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல? வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானன். வாலிதி இஹ்சானன் ஹுஸ்னன். ஹுஸ்னா வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பிவாலிதைஹி இஹ்சானன் வருவாங்க. அப்ப நான் இந்த மனிதனுக்கு வசியத்து செய்கிறேன், அவன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஏசானமாக நடந்து கொள்ளட்டும். இப்ப நீங்க எல்லாம் போறீங்க, இது வரைக்கும் மனசார் உஸ்தாதுமாரோட டீலிங், அவங்க எப்படி பழகிறதுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? வாப்பா அம்மாட்ட எவ்வளவு புதுமை செஞ்சு நல்ல முறையில் துவா வாங்கணுமோ துவா வாங்கணும். ஏன்னா ரபியில் லீவு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் போன் போறாரு, இந்த மாசம் இங்க உட்கார்ந்து அந்த பையன் வச்சுங்களேன், சொன்னா தேவலான்னு சொல்லல. அது எப்பதான் மாசம் ஆரம்பிச்சுக்க தெரிஞ்சது இவ்வளவு ஆர்வம் கேட்கல. ஏன் நீங்க சேர்த்து ஓட போயிடலாம், இந்த பையன் என்னைக்குதான் விட்டு போவான்னு இருக்கிறதுன்னு எந்த ரபியில் வந்து ஏங்க 10 தொழுகை 8 மணி தூங்கினா வகுத்து தொழுவது இல்லை. ஒரு நேரம் தொழுவு போறது சும்மா தொழுகைக்கு பாருங்க. காம தொழுந்து போய் சேர சுத்துப்பாக்கம் போறது இருக்காரு. முசீபத்து என்னைக்கு விட்டு தொழுது என்னைக்குதான் மாசம் ஆரம்பிங்க, அங்கதான் என்னுடைய மகிழ்ச்சி திருநாள் அப்படிங்கிறாரு அவரு. அந்த மாதிரி இப்ப இந்த பையன் இருக்கா, சபையில இருக்காது சொல்லுங்களா? அந்த மாதிரி தொல்லைக்கு தாங்க முடியல. ஒரு அத்தா சொல்றாரு, ஒரு அத்தா ஒரு வீட்டுக்கு போகணும்னு அது மனசார் இருக்கிறதுனா பையனா இருக்கான், இங்க வந்து பையனாவே இருக்கிறது. அந்த பையன் இங்கதான் இருக்காரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, வீட்டுல போய் வாப்பா அம்மாட்ட முதல்ல துவா வாங்க. என்ன ஹிதுமை செய்ய முடியுமோ அதுக்கு எல்லா உஸ்தாமாவும் சொன்னாங்க. இங்க உள்ள நடைமுறை எப்படி கடைபிடிச்சு அங்க எப்படி துவா வாங்க முறை சொல்லி கொடுத்தாங்க. ஆக வாப்பா அம்மா நல்லவன்னு சொல்லணும். ஹதீஸ் அவருக்கு ஒருத்தன் வந்து அல்லாஹ் ரசூலுக்குரிய எல்லா வேலைகளையும் செஞ்சான், தொழுதான், நோன்பு வச்சான், எல்லாம் செஞ்சான். வாப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தல. அப்பா அம்மாவை இப்ப இவன் மேல அல்லாஹ் தஆலா நாராஜா இருக்கிறான், வருத்தமா இருக்கான்னு ஒரு ஹதீஸ். அதே நேரத்துல ஒருத்தன் இருக்கான், என்ன உன பாருங்க சும்மா சொல்லுங்க, ஒருத்தன் இருக்கான் அல்லாஹ் ரசூல் விஷயத்துல முறைப்படி நடந்தது சொல்லுங்களா. ஒருத்தன் யாரும் தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதுல எல்லாம் கரெக்டா இருந்தான். சும்மா சொல்லுவான், நீங்க பாருங்க எல்லாம் போயிட்டாங்களா? யாரும் மனசா இருக்குன்னு தெரியாம வந்து யாரு அது? யாரு? ஒருத்தன் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு ஒழுங்கா தொழுகை எதிர்வா செஞ்சான், வாப்பா அம்மா மனசு வருத்தப்படுத்தினான் என்றால் அவன் மேல அல்லாஹ் ரசூல் வருத்தமா இருக்கிறாங்கன்ட்டான். போயிட்டான். அதே நேரத்துல அதே நேரத்துல ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள்ல குறைபாடு செய்யறான், பாப்பா அம்மாவை சந்தோஷம் வாங்கிட்டான். இப்ப அல்லாஹ் ரசூலும் அவன் மேல சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா? அல்லாஹ் ரசூல் விஷயத்துல
தொழுகை இபாதத்தில் குறைவா இருக்கிறான், அப்பா அம்மா வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியை நடத்துக்கிறான், அவங்களுக்கு ரொம்ப பணிவிட செய்யறான்னா அவங்க திருப்தி வாங்கிட்டா அவன் மேல அல்லாஹ் திருப்தியா இருக்கிறாங்க, ரசூல் திருப்தியா இருக்கிறாங்களா ஹதீஸ்ல வருது. அப்ப என்ன சொன்ன, வீட்டுல போய் எந்த அளவுக்கு குதுமை செஞ்ச முடிஞ்சு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணிவிட செஞ்ச முடிஞ்சு, அவங்களுக்கு துவா வாங்கணுமோ, அவங்களுடைய மனம் வருத்தப்படாம ஒரு தடவை கூப்பிட்டு ரெண்டாவது கூப்பிட வச்சுக்கூடாது. யூசுப் அப்படின்னு கூப்பிட்டாங்க, யூசுப் சும்மா கடங்கம்மா கத்திரிக்காய் வேண்டியடா, கத்திரிக்காய் அப்படின்னு அவன் கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு கத்திரிக்காய் சொந்த காஞ்சி போயிடும். ரெண்டாவது தடவை பேர் சொல்ற மாதிரி வச்சுக்கவே கூடாது இல்லைங்களா. எப்படி வீட்டுல போய் ஒரே கத்தி கத்தி என்னைடா மாசம் ஆரம்பிக்காம இருக்கக்கூடாது இல்லைங்களா. அப்ப தாய் தாப்பனுடைய துவா வாங்கிட்டா முடிஞ்சு. அது பாயத்துக்கு இஸ்லாமியர்கள் இல்லா சொல்லாங்க, அவங்க மாத்தா ஓத போனாங்களாம், ஆரம்பிச்சாங்க. அவங்க அரபி ஓதனை கொண்டானுங்களே, அவங்களுக்கு சொல்றதான் கொண்டு ஆரம்பிச்சாங்க. உஸ்தாத் ஆரம்பிச்சா முதல் ஆயத்துக்கு கண்டப்பட்டிருக்கு, நான் மனிதனுக்கு வசியத்தை செய்கிறோம், அவன் வாப்பா மட்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அப்படின்னு அந்த ஆயத்து வந்துச்சு. அதான் இந்த ஆயத்துல என்ன சொல்றான், பத்தையல் இன்சான்னு ஆயத்து ஓதணும். உஸ்தாரு கேட்டாங்க, இந்த ஆயத்துல எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா அம்மாட்ட நல்ல முறை செதுமை செஞ்சு நல்ல முறை நடந்துக்குமே எல்லாம் சொல்றான்பா அப்படின்னு கூட்டிட்டாங்க. ஒரு இல்மு கத்து கொடுத்துட்டீங்க, அதற்கு இந்த இல்முக்கு அமல் செஞ்சுட்டு அடுத்த இல்மு கத்துக்கிறேன், அதெல்லாம் வீட்டு கிளம்பிட்டாங்க. யாரு இமாம் பாயிது இஸ்லாமிய எல்லா சொல்ல முதல் பாடம் தான் படிச்சாங்க, அவரே வீட்டு கிளம்பியாச்சு. ஒரு இல்மு கத்துக்கிட்டேன் இல்லையா, இதன்படி அமல் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த இல்மு வீட்டுக்கு போனவங்க திரும்ப மனசாக வரல, அந்த ஒன்லயே அல்லாஹ் அவனை காமிலாக்கிட்டான். அந்த ஒரே இல்முல பாப்பா அம்மா குடும்பம் துவா வந்தான். அவங்க சரியா சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில ஒரு தீனை சொல்லி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசிய பார்க்கணும். நீ நினைக்கிற மாதிரி என் திறமையை கொண்டோ என் அறிவாற்றலை கொண்டோ என் கூர்ந்த அக்கலை கொண்டோ இல்ல, சாதாரண ஆள் தான். மக்களுக்கு அதாவது சில பேர் மக்கள்ல வந்து கூர்ந்த அறிவு அப்படின்னு பேசிக்குவாங்க, சில பேர் மக்கள்லயே ரொம்ப தெளிச்சியான ஆளுங்க, ரொம்ப விளக்க ஜாஸ்தி உள்ளவங்க பேசிக்குவாங்க. இது சில பேருடைய கூர்ந்த அறிவு இருக்கும். சில பேர் இல்லைங்க சராசரி எல்லாருமா இருக்கிறாங்க. சில பேர் மட்டமான ஒண்ணுமே வழங்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண சராசரி ஆட்கள் உள்ளவன் தான், ரொம்ப கூர்ந்த அறிவோ பெரிய ஒரு விளக்க ஞானமும் உள்ளவன் அல்ல, பெரிய ஒரு சாதாரண சராசரி உள்ளவன் தான். எனக்கு எல்லாம் இந்த மாதிரி பிறருக்கு தீனை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏன் எனக்கு எல்லாம் நசீப் பார்க்கணும் என்றால், என் வாப்பா மட்டும் வாங்கின துவா தான் வேற இல்லைன்றாங்க சொல்றாரு. சகோதரருடைய வாப்பா அப்துல் ரஹீம் மோலா அவங்க வந்து ஏறத்தாழ 2 வருஷம் படுத்த படிக்கையா இருந்தாங்க. அவங்களுடைய மலஜலங்களை அள்ளி அவங்கள சிதுமம் செஞ்சு கடைசி வரைக்கும் சர்க்கார் தான் கூடந்து கவனிச்சாங்க. சர்க்கார் அனுமதிங்களே யாரும் கவனிக்கல, எஜமான் தான் கவனிச்சாங்க. அதனால சர்க்காருடைய மடியில் வச்சுதான் கடைசி அவங்க உயிர் போச்சாங்க. ரொம்ப துவா செஞ்சாங்களாம். அதே மாதிரி சர்க்காருடைய அம்மா அவங்க கூட வச்சு எஜமான் கடைசி வரைக்கும் கவனிச்சாங்க. சர்க்காருடைய மடியில அவங்க உயிரும் போச்சு. அவங்க 2 பேருடைய துவா தான் எனக்கு வேற இல்லைன்ட்டாங்க. சர்க்கார் இவ்வளவு போய் அந்தஸ்தை கொடுத்தாங்க. ஒரு மகன் இருந்தாங்களாம், கிதாபில் போட்டிருக்காங்க, சின்ன சும்மா கிதாபில் போட்டுதான் நினைக்கிறேன். அம்மா நேற்று தண்ணி கேட்டாங்களாம், கொண்டு வந்து கொடுத்து பார்த்தா அம்மா தூங்கிட்டாங்க. கொண்டு வந்து தண்ணி கொடுக்கலாம் அம்மா தூங்கிட்டாங்க. சரி அம்மா மூச்சு எந்திரிச்சு திடீர்னு தண்ணி கேட்டா கொண்டு கொடுக்கணுமே, தண்ணி இல்லாம தாட்டில் படுத்துருப்பாங்க அம்மா அப்படின்னு 2 பேர் நான் எந்திரிச்சிருவாங்கன்னு பாக்குறாங்க. பதிருப்பாங்க சொல்லிட்டாங்க. பதிருத்தான் அம்மா எந்திரிச்சாங்க. இரவெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க தண்ணி வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட. காலையில் அம்மா எந்திரிச்சாங்க, என்ன நின்றுருக்குற, என்னம்மா நீங்க முடிச்சுருவீங்கன்னு தண்ணி வச்சு நின்றுருக்குறேன் அப்படின்னு. இரவெல்லாம் நின்றுருந்து ஆமாம்மா வந்து 10 மணிக்கு நின்றுருக்கேன் பதில் வரைக்கும்ட்டாங்க. அம்மா அப்படியே கண்ணீர் வடிச்சு துவா செஞ்சாங்க எல்லா இடத்துல. அல்லாஹ் அவனை பெரிய அவுளியா ஆகிட்டான், பெரிய மகானா அல்லா ஆகிட்டான். புகாரி அஹமத் சொன்னாங்களா அதற்கு விடா, அவங்க சின்ன வயசுல கண்ணு 2ம் போயிருச்சான். குழந்தையா இருக்கும் ஒரு வியாதி வந்து இந்த கண்ணும் போயிடுச்சு. அவங்க அம்மா தூக்கி மடியில போட்டு அந்த அழுகாலும் யாரெல்லாம் என் மகனுக்கு 2 கண்ணு கொடு, தீனு குதுமத்திகளை பாக்கியத்தை கொடு. உலகம் எல்லாம் போய் அவர் வந்து அவருடைய தேவை உலகத்துடைய கடைசி வரைக்கும் மக்களுக்கு உபயோகமாகிற மாதிரி அவருக்கு தௌஃபீக் செய்யலாம் துவா செய்யலாம். அந்த அம்மாவுடைய துவாவில 2 கண்ணு நல்லா கொடுத்துட்டான். அவங்க எதுன கிதாப் துனியாவுடைய கடைசி வரைக்கும் மக்களுக்கு விரோதமா இருக்கு. அப்ப என்ன தெரியுது, அம்மாட்ட துவா வாங்கணும், அத்தாட்ட துவா வாங்கணும். எந்த அளவுக்கு போய் அவங்க பணிவிட செய்ய முடியுமோ அவங்க காலம் விடுறது அதுவும் சிதுமத்தான், கயிறு வாங்கி கொடுக்குறதும் சிதுமத்தான், கூடு கூட்டுறதும் சிதுமத்தான், அவங்க தொல்லை கொடுக்காம இருக்கிறதும் சிதுமத்தான், அவங்களுக்கு பெருமை பெறும்படி நடந்து கொள்வதும் சிதுமத்தான். சிதுமத்தான் ஒரு பயான் செய்யற தீனுடைய வேலைகள் செய்யற சொல்லுவாங்க. என் பையன் என்ன சரிங்களா சும்மா பேர் எல்லாம் சொல்லிடுறாங்க. அது தாய்க்கு பெரிய பெருமை. மற்றபடி இன்னும் சொல்ல போனா நீ அவங்க சம்பாதிச்சு கொடுக்கறத விட நீங்க அவங்களுக்கு வந்து சிறுமை செய்யறத ஊட்ட கூட்டுறத விட ஊட்ட பெறுவது எல்லாத்தையும் பெரிய சந்தோஷம் ஏது. நீ நல்ல பையன்னு உன்னை பத்தி 4 பேர் சொல்றது, என்ன மாதிரி மாணிக்கமான பையனை பெற்று வச்சிருக்கீங்க, இவர் மாதிரி வருமா அப்படின்னு அப்படி சொல்லிட்டா வச்சுங்களேன், தாய்க்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா. உன்னை பெற்றெடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வருதோ அதை விட பெரிய சந்தோஷம். இந்த பொழுதினும் பெரிதுக்கும்
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். 4 பேர் சான்றோன். முசீபத்து எந்த நேரத்துல பெற்றீங்க தெரியல. நைட்டா பகலோ எந்த நேரத்துல பத்தி தோஞ்சாலும் தெரியல. மனுஷனாவ புள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க. இந்த புள்ளை பத்தி ஒரு குருநாயை வச்சிருக்கான். யாரு படுத்திருக்காங்க எடுத்திருக்காருலாம் வந்து அம்மாக்கு அப்படி கேட்க ஆனந்தம் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியாது. இல்ல வள்ளுவர் சொல்றாரு, நாம வாப்பா நமக்கு செய்யக்கூடிய ஏசானம் என்ன, நாம வாப்பாவுக்கு செய்யக்கூடிய ஏசானம் என்ன அப்படிங்கிறாரு. வாப்பா பையனுக்கு செய்யக்கூடிய ஏசானம் என்னவா, சொத்து கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், வாசல் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் பெரிய ஏசானம் என்னன்னா நல்ல கல்வி கற்றுக் கொடுத்து 100 பேர் 1000 பேருக்கு மத்தியில் நின்று அவர் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாரு. எல்லாரும் வாய்த்திருந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு அந்தஸ்துல அவர் ஆக்குறது வாப்பா வந்து மகனுக்கு செய்யறது. மகன் தந்தை மகர் காற்றும் உதவி, இவன் தந்தை மகர் காற்றும் உதவி அவையின் கண் முந்தி இருக்க செயல். தந்தை மகனுக்கு செய்ய உதவி என்னன்னா இல்மு கற்றுக் கொடுத்து எல்லா சபையிலையும் மகன் முன்னாடி இருக்கிற மாதிரி அந்தஸ்து கற்றுக் கொடுத்துடணும் மகனுக்கு. இதான் வாப்பா மகனுக்கு செய்யறதான். மகன் வாப்பாக்கு செய்யறது என்ன, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல். இவன் தந்தை இந்த மாதிரி ஒரு மாணிக்கத்தை பெற்றிருக்கிறதுக்கு எத்தனை நோன்பு வச்சாரோ தெரியலையே, எவ்வளவு நோன்பு வச்சு எவ்வளவு தவம் கிடந்து இந்த மாதிரி குழந்தைய நேர்ந்து பெற்றாரோ தெரியல. இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு அற்புதமான மாணிக்கமான குழந்தை பெற்றிருக்கிறாரேன்ற வாசகம் வாப்பாக்கால ஊனும். இதுதான் நீ வாப்பாக்கு செய்யறது. நீங்க மேசூர் வீட்டுல போனா நீ விட்டாச்சா கைத்தான விட்டுட்ட மாதிரிதான் நீங்க கேட்க வேணும். பஸ்ல போகும்போதே ஆரம்பிச்சாங்க எல்லாம் எட்டிக்கிட்டு இந்த அவனை போச்சு பார்த்து தலை வெளியே வந்துருக்கு. பஸ்ல போகும்போது தலை வெளியே வந்துருக்கு எட்டி என்ன பஸ்ல போகும்போது செய்தாட ஆரம்பிச்சிருது. அப்படியா எப்படி இருக்கணும்? அது சொன்னாங்க இல்லையா, வாப்பா அம்மாட்டம் இந்த துவா வாங்க. அவங்களுடைய துவாக்களை கொண்டுதான் அவங்களுக்கு துனியாவே நல்லா கொடுப்பான். அவங்க துவாவை கொண்டுதான் நல்லா ஆக்கிரத்தையும் கொடுப்பான். அவங்க துவாவை கொண்டுதான் அல்லா வந்து இருப்பானையும் கொடுப்பான், அல்லாவையும் கொடுப்பான். அவங்க துவாவை கொண்டுதான். புரிஞ்சுங்களா? துவா கர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.